நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு மட்டும் இந்த கோயிலில் தங்கிட்டு சித்தி காலையில் எந்திரிச்சு தேடுறதுக்குள்ளே நான் அந்த ஊரை விட்டே போயிடணும். அம்மா தாயே, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். அம்மன் தாயே, இந்த கல்யாணம் பிடிக்காம நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும், நான் எங்கே போகணும், என்ன பண்ணணுன்ட்டு. எங்கள் சித்தி அவங்க பொண்ணை மட்டும் ஃபாரினில் படிக்க வச்சுட்டு என்னையும் என் தங்கச்சியையும் வீட்டு வேலை செய்ய வச்சாங்க. அதெல்லாம் கூட நாங்கள் பொறுத்துக்கிட்டோம். ஹலோ ஹலோ, என்ன இந்த நேரத்துல சாமி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்க கதையெல்லாம் நானும் தான் கேட்டுட்டே இருந்தேன், மனசு கேட்கலங்க, அதான் உங்ககிட்ட பேச வந்தேன். நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமாங்க? அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறாங்களே, இவங்களை நம்பலாமா வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம், யாரையும் நம்பக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டால் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னா சித்திக்கிட்ட மாட்டிக்குவோம். ஏங்க, என்ன பார்த்தா ஏமாத்துற மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க? அது வந்து எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். அது வந்து இப்ப உங்களுக்கு தங்க ஒரு இடம் வேணும் அதானே? சரி, என் கூட வாங்க. எங்கே போகிறோம்? நான் இங்க பக்கத்துல ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டு தங்கியிருக்கோம். உங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து தரேன். நீங்க இப்போதைக்கு நைட் அங்க தங்கிக்கோங்க, அப்புறமா காலையில ஊருக்கு போலாம். டேய் சேரா, நம்ம குடோன்ல புது துணி லோடு வந்து இறங்கியிருக்கோம். நீ போய் இறக்கிட்டு வந்துடுறியா? இல்லப்பா, எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. டேய் பாண்டி, நீ போட, அப்பா கூட போய் இறக்கி வச்சுட்டு வந்துரு. சரிப்பா, நானும் பாண்டி அண்ணனும் வரோம். நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வந்துடுறோம். சரி சரி, உட்காந்து பேசிட்டே இருந்துடாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. கவின் ஊருக்கு போனானே, ஏதாச்சும் போன் போட்டானா? இந்த கவின் ஏன்னா இப்படி இருக்கிறான்? அந்த அசோக் கூட ஏன் போறான்? அந்த அசோக் எத்தனை தடவை கவினை பிரச்சனையில மாட்டி விட்டுருக்கான். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறானே. அவன் மட்டும் இல்ல, ஒருத்தனும் என் பேச்சை கேட்காதீங்க. நான் போய் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். பாண்டி, சிபின், சீக்கிரம் வந்துருங்கடா. மழை வேற வர மாதிரி இருக்கே, சீக்கிரம் போவோம். பாண்டியன வா, அப்பா போறாரு, நம்மளும் பின்னாடியே போலாம். எரிடா போவோம், அவர் போட்டு ஃபர்ஸ்ட். ஐயோ சேரண்ண, கவின் வர்றான் பாரு. என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருண்ண. நல்ல முடிய 2 நாள் ஆகும்னா இப்பவே வந்துட்டானா? அப்பா சொன்ன மாதிரி அந்த அசோக் கூட போனாலே இவனுக்கு ஏதாவது பிரச்சனை தான் வருது. ஐ, கவின் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், புது அண்ணி வந்துருச்சு. டேய் சிபின், சுமாருடா. அண்ணா, போன அப்பா வேற திரும்ப வந்துட்டு இருக்காருண்ணே. 2 நாள் ஆபீஸ் வேலையா வெளியே போறேன்னு சொல்லிட்டு சார் என்ன வேலை பண்ணிட்டு வந்திருக்காருன்னு பாத்தியாடா சேரா? அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, வரட்டும், என்னன்னு கேட்டுக்கலாம். அப்பா, சேரண்ண, பாண்டியண்ண, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. டேய் கவின், யாருடா இந்த பொண்ணு? என்னடா பண்ணி வச்சிருக்க? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டிய நீ? சரி, ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்து உட்காருங்க. என்ன நடந்துச்சுடா கவின், சொல்லு. வாப்பா, உள்ள வாப்பா, இப்படி வந்து உட்காருப்பா. டேய் கவின், கூட்டிட்டு வாடா. வாங்க, 2 பேரும் வந்து உட்காருங்க. இனி இந்த வீட்டுல என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் நடந்துக்கிறாங்க. ஒரு பெரிய மனுஷன் இந்த வீட்டுல இருக்குங்கிறத யாரும் மறந்துடாதீங்கடா. அப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இப்ப எதுக்கு இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு கவின் கிட்ட பொறுமையா கேட்டுக்கலாம்ப்பா. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அஞ்சலி, வாங்க உள்ள போலாம். இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பாத்துட்டு இருந்தா எப்படி? டேய் கவின், ஆபீஸ் விஷயமா தானே வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனேன். இப்ப என்னடானா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நிக்கிற? என்னடா நடந்துச்சு? அப்படியே ஏதாவது பிரச்சனைனாலும் எங்களுக்கு போன் பண்ணிருக்க வேண்டியதுனடா. அப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா, அவனை பேச விடுங்க. கவினண்ண, அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்கண்ணே. அண்ணி பேர் என்னண்ணே? அப்பா, அண்ணன், தயவு செய்து எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு எதிர்பாராத சூழ்நிலையினால நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. இவங்களுக்கு அம்மா இல்லைண்ணே, இவங்க அவங்க சித்திக்கிட்ட தான் வளர்ந்துருக்காங்க. உங்க சித்தி இவங்களுக்கு பணத்துக்காக ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பார்த்துருக்காங்க. அந்த கல்யாணம் பிடிக்காம இவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போனேன். ஆனா இவங்களை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுண்ணே. அதனாலதான் கல்யாணம் பண்ணிட்டேன். சாரிண்ணே, என்னை மன்னிச்சிடுங்கண்ணே. உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கணும், ஆனா அதுக்கு கூட எனக்கு டைம் இல்லைண்ணே. அப்படி என்னடா சூழ்நிலை வந்துச்சு? அதை பத்தி மட்டும் யாரும் கேட்காதீங்க, நேரம் வரும்போது நானே சொல்றேன். பாருப்பா அஞ்சலி, இனிமே இது உன் வீடுப்பா, இங்க நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம். டேய் கவின், அஞ்சலிய ரூம் கூட்டு போய் காமி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பாவம், அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்துருக்கு. சரிண்ணே, வாங்க அஞ்சலி போலாம். அஞ்சலி, இதுதான் உங்க ரூம். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க அம்மாவோட கனவை நீங்க நிறைவேற்றுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் முழு சப்போர்ட்டா இருப்பேன்.
நம்மளே எதிர்பார்க்காம இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. நம்ம ஒன்று நினைச்சோம்னா கடவுள் ஒன்று நினைச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் தயவுசெய்து எதையும் போட்டு யோசிக்காம உங்களோட லட்சியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே அஞ்சலி, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். எதுவும் வேணும்னாலும் நான் வெளியே தான் இருப்பேன், நீங்கள் என்னை கூப்பிடுங்க. என்ன அஞ்சலி எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கலையா? சே அப்படிலாம் இல்லைங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே எனக்கு ஒரு பிளாங்கா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேங்க. சரி ஓகே அஞ்சலி, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. எதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க.